கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆராதனையில் கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன் நான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் நாம் தியானிப்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். சங்கீதம் 33:14 தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். தேவன் யார் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறாரோ அவர்களை பழுகவும் பெருகவும் பண்ணி தம்முடைய உடன்படிக்கையை அவர்களோடு கூட ஸ்தாபிக்கிறவராய் இருக்கின்றார். பெருக பண்ணுகிற தேவன், பழுக பண்ணுகிற தேவன், இதுதான் அவருடைய வாஞ்சை, தாகமாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது நம்முடைய தேவன் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து உன்னதத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். அங்கிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பொதுவாக எல்லாரையும் நம்முடைய ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படியானால் இந்த பூமியிலே யாரையெல்லாம் அவர் பார்க்கிறார் என்று சொன்னால், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருக்கின்றதான நல்லோரை பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கின்றது. அப்படியானால் இந்த உலகத்திலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். இதை குறித்து கொஞ்சம் வித்தியாசமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே 3 விதமான நபர்களை பற்றி இந்த பூமியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நீதிமான். இந்த நீதிமானுக்காக கூட ஒருவன் மரிப்பது அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இங்கே நீதிமான் என்று ஒருவனையும், நல்லவன் என்று இன்னொருவனையும், பாவி என்று 3வது ஒரு நபரையும் இங்கே நாம் பார்க்கிறோம். நீதிமான் சுபாவம் எப்படி என்று ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார்: எனக்குரியது எனக்கு, உனக்குரியது உனக்கு அப்படின்னு நினைக்கிறவன் நீதிமான். நல்லவனுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால், உன்னுடையது உனக்கு, என்னுடையதும் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லுவானா. எவ்வளோ பெரிய தன்மை பார்த்தீர்களா? இந்த பாவியுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், என்னுடையது எனக்கு, உன்னுடையதும் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லுவானா. அப்போது பாவி ரொம்ப மோசமானவனாக இருக்கிறான். அதற்கு மேலே நீதிமான் ஓரளவு பரவாயில்லை. இந்த நீதிமானுக்கும் மேலாக ஒருவனை பற்றி சொல்லுகிறது. அவன்தான் யார்? நல்லவன். அப்படியானால் இந்த பூமியிலே நல்லவர்கள் இருக்கின்றார்கள். தங்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். என்னால் முடிந்த நன்மைகளை நான் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த நல்லவர்களுக்குள்ளே உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவன் பரலோகத்தில் இருந்து இந்த பூமியை பார்க்கும்போது நல்லோரையும் பார்க்கிறாராம், தீயோரையும் பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நல்லவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கும்போது அவர்களை பெருக பண்ணுவாராம், அவர்களை பழுக பண்ணுவாராம், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. அப்படியானால் நல்லோர் யார், தீயோர் யார் என்பதை பற்றி ஓரிரு குறிப்புகளை நாம் சிந்தித்து முன்னே செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக
1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இங்கே எலியாவை பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையிலே ஒரு சோர்வு வந்தது, பயம் வந்தது. ஏன் அவனுக்கு சோர்வு வந்தது, பயம் வந்தது என்று சொன்னால், யெசபேல் சொன்னாள், நாளை உன் தலையை உன்னை விட்டு வாங்கி விடுவேன், தேவர்கள் மேல் ஆணை என்று சொல்லி அனுப்பினாள். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவனுக்கு பயம் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கர் ஸ்திரீயினாலே நான் மரிப்பதை விட தேவனே என்னை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரைச் செடியின் கீழே உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்கிறான். எலியா நல்லவன் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொன்னால், என்னை விட என் பிதாக்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள், நான் ஏதோ நல்லவன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சற்று தன்னை குறைத்து அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட பேசிட்டு, போதும், இதுவரைக்கும் நான் ஊழியம் செய்தது, இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவன் இந்த எலியாவை அந்த நாட்களில் ஒரு நல்லவனாக பார்க்கின்றார். அல்லேலூயா. எலியா தனக்காக அவன் வாழவில்லை, அவன் பிறருக்காக வாழ்ந்தான். தேசத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும், ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஜனங்கள் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாயிருந்தது. எனவே தேசத்தை அசுசிப்படுத்துகின்ற, கெடுக்கின்ற அருவருப்புகளை, தீட்டுக்களை, விக்கிரக கிரியைகளை எல்லாம் அவன் அழித்தான். அவன் தேசம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற தாகம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் நாளை உன்னை கொன்று போடுவேன் என்று ஒரு மிரட்டல் தொனி அவனுக்கு வந்த பொழுது அவன் துக்கத்தோடு கூட காணப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவன், நான் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும் என்று அவன் சொன்னாலும், நல்லவன் சாக வேண்டும் என்று நினைப்பதை கர்த்தர் என்ன செய்யலை, விரும்பவில்லை. அல்லேலூயா, சோத்ரம். நல்லவர்கள் சாக வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை சாக விடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். அல்லேலூயா. நல்லவர்கள் இன்னும் நன்மையை செய்வார்கள், நல்லவர்கள் இன்னும் நல்ல காரியங்களை நடப்பிப்பார்கள். எனவே நல்லவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், நல்லவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து, அவன் எந்த இடத்தில் அப்படி சொல்லி கொண்டிருந்தானோ அங்கேயே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சூடான அப்பத்தை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, அவனை தட்டி எழுப்பி, எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்த நீங்கள், ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருந்த நீங்கள், ஏதோ ஒரு சில துன்பத்தினாலே, ஏதோ ஒரு நிந்தையினாலே, ஏதோ ஒரு அவமானத்தினாலே, ஏதோ ஒரு பிரச்சனையினாலே, போதும் என் வாழ்க்கை, இதோடு என் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் துக்கத்தோடோ, நீங்கள் வேதனையோடோ, நீங்கள் பாரத்தோடோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களை இன்றைக்கும் தட்டி எழுப்புகிறார். நீ போக வேண்டிய தூரம் அதிகம், நீ இன்னும் பிழைக்க வேண்டும், நீ இன்னும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை நோக்கி பேசிக்கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே தேவன் அவன் செல்ல வேண்டிய இடம், அவன் செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் அவனுக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ புறஜாதி ராஜ்யத்திலே ஆசகேல் என்று சொல்லக்கூடிய ஒருவனை அபிஷேகம் பண்ணு. புறஜாதி ராஜா ஒருவனை எழுப்ப வேண்டும். இஸ்ரவேலிலே யெகூ என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை நீ எழுப்பணும். உனக்கு பின்னாலே எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவனுக்கு நல்ல பொறுப்புகளை கொடுக்கின்றார்,
நீ ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, போதும் என்று சொல்லுகிற நீங்கள் போதும் என்ற நிலையில் உங்களை விடுகிறவர் அல்ல. இனிதான் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னும் அநேக காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் பிரகாசிக்க வேண்டும், ஜொலிக்க வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காய், சபைக்காய், ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று இன்னும் நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய பிரயாணத்தை இன்னும் இருக்கிறது, நீங்கள் போக வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த எலியாவுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி அவன் எதிர்பார்ப்புக்கு மேலும் நடத்துகிறார். அவன் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான், நான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேலர் பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், உம்முடைய பிரமாணங்களை மீறினார்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், என்னையும் அவர்கள் கொலை செய்ய தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி துக்கமாக பேசினான். நான் ஒருவன் தானே இருக்கிறேன், இவ்வளவு வைராக்கியமாக இருந்து, என் வீட்டுக்காக வைராக்கியமாக ஜெபித்து, என் தேசத்துக்காய் வைராக்கியமாக ஜெபித்து, சத்தியத்துக்காய் நான் வாழ்ந்து என்ன பலனை கண்டேன், என்ன ஆசீர்வாதத்தை கண்டேன், ஒரு நன்மையும் இல்லையே அப்படின்னு இன்றைக்கு நீங்கள் கலங்கி நீங்கள் வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். அந்த எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, அவனை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் மீதமாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு எலியாவை கர்த்தர், இவன் நல்லவனாயிருந்தபடியினாலே, இவன் சாக வேண்டும் என்று போன பொழுது அவனை சாக விடாமல், அவன் துக்கத்தில் இருந்து அவனை விடுவித்து, அவன் செல்ல வேண்டிய இடம் அதிகம் என்பதை காட்டி, செய்ய வேண்டிய பொறுப்பு அதிகம் என்பதை காட்டி, ஒருவன் தான் இருக்கிறேன் என்று சோர்ந்து போன நேரத்தில், இல்லைப்பா இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெருக்கத்தை, ஒரு பழுகி சிறந்திருக்கிற அனுபவத்தை அவனுக்கு காட்டி நடத்தினது உண்மையானால், அல்லேலூயா, அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையாகவே நல்லவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பழுகுவீர்கள். உங்கள் குடும்பம் பழுகும், உங்கள் வருமானம் பழுகும், உங்கள் வேலை பழுகும், உங்களுடைய எல்லா நன்மைகளும் உயர்ந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கும் அவர் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. இங்கே கவனிங்க, நல்லவனுக்கு 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பதாக பிரசங்கி இங்கே கூறுகிறார். ஒரு மனுஷன் நான் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும், என் ஆசீர்வாதம் கூட பிறருக்கு வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் நல்லவன். நான் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன் தான் நல்லவன். அவனுக்கு 3 ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். 1, ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், இன்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லவனுக்கு எப்பொழுதுமே தேவனிடத்தில் இருந்து நல்ல ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், எப்படி வாழ்க்கையில் நம்ம போகணும், குடும்பத்தை எப்படி கட்டணும், ஊழியத்தை எப்படி கட்டணும், அல்லேலூயா, அதற்கான ஞானம் அறிவை தருகிறார். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிற நித்திய பேரின்பம், என் வீட்டில், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்த மகிழ்ச்சி, அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும் என்று சொன்னாரே, கர்த்தா, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொன்னாரே, இப்படிப்பட்ட இன்பங்கள், இப்படிப்பட்டதான சந்தோஷமான நிகழ்வுகளை, ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நல்லவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் நல்லவர்களாக இருக்கும்போது நினச்சிராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரும். நல்லவன் பாவிகளுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். பாவிகளுக்கு அவர்கள்
ஓடி ஓடி உழைக்க வைப்பார், பாவிகளை சம்பாதிக்க வைப்பார். அல்லேலூயா. நாமளும் சம்பாதிக்கணும், உழைக்கணும். ஆனால் இந்த பொல்லாதவர்கள், பாவிகள், பாவம் செய்கிறவர்கள் நல்லா சேர்த்து குவிப்பாங்களாம். குவிச்சிட்டு அவங்களால என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. பொல்லாதவர்களால் அனுபவிக்க முடியாது, அவர்கள் சந்ததிகள் கூட அனுபவிக்க முடியாது. ஆனால் சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர்களுக்கு நியமிச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. இதை நல்லவனுக்காக குவியலாக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருவதற்கு பாவியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படி செய்ய முடியுமா ஆண்டவரால்? முடியும். யோபு 29:13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே என்ன செய்தது? வந்தது அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 45:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியர்கள், எகிப்தியர்கள், இவர்களுடைய சம்பத்து, இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளை தேடி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் கெட்டு போகிறவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்லவர்களை தேடி நிச்சயமாக வரும். ஆமென். ரூபன் தன் முதற் பிறந்த பிள்ளையாயிருந்தாலும் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினாலே அவனுடைய இரட்டிப்பான சுதந்திரம் பரிசுத்தமாய் வாழ்ந்த, நல்லவனாய் வாழ்ந்த யோசேப்பு வம்சத்திற்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாவியின் ஆசீர்வாதத்தை நல்லவனாய் பரிசுத்தவானாய் வாழ்கிறவனுக்கு திருப்பி விடுகிறார் நம்முடைய தேவன். அதை 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமான 3 கூட்ட ஜனங்கள் யுத்தம் செய்ய வந்தாங்க. யோசபாத் நல்லவனாக, உபவாசிக்கிறவனாக, ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? யுத்த நேரத்தில், யுத்தத்தின் முன்னணியில் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் சேனையை எழுப்பினான். எதிரிகள் அவனுக்கு எதிராய் வந்த பொழுது தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். அவர்கள் பெராக்காவிலே 4 நாட்கள் எதிரிகளுடைய கொள்ளை உடைமைகளை எல்லாம் என்ன செய்தார்கள்? சுதந்தரித்தார்கள். பாவிகள் விழுகிறார்கள். பாவிகளுடைய நன்மைகள், பாவிகளுடைய செல்வாக்கு, பாவிகளுடைய ஆசீர்வாதங்கள் நல்லவராயிருக்கிறவர்களுக்கு, நல்லவனுக்கு விரோதமாய் போராடின அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நல்லவனுக்கே தேவன் திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பலுகி பெருக பண்ணுகிறார். அப்படியானால் தேவன் நல்லவர்கள் மேலே இன்றைக்கு கண்ணோக்கமாக இருந்து அந்த ஆசீர்வாதங்களை தேவன் அனுபவிக்கும்படியாக கிருபைகளை தருகின்றார். அது மட்டுமல்ல, நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பொல்லாத மனிதர்கள் 2 பேரை குறித்து கூட நாம் பார்க்கின்றோம். நீங்கள் வேதத்தில் வாசித்தால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். கவனிங்க, ஒரு எஜமான் வெளி தேசத்துக்கு போகிறாரு. அப்போ தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் நல்லவன் நினச்சி ஒரு மனுஷன் கையில் ஒப்பு கொடுத்து, எப்பா என்னுடைய ஆஸ்தியெல்லாம் கவனிச்சிக்க, உனக்கு கீழே இருக்கிற இந்த வேலைக்காரர்களையெல்லாம் நல்லா கவனித்து நல்லா வேலை வாங்கி நல்லா உற்சாகமாக அவங்கள நடத்திக்கிட்டுரு, என்னுடைய செல்வாக்கெல்லாம் நீ பார்த்துக்க, நான் வர்ற வரைக்கும் இந்த பொறுப்பில் உண்மையாயிரு அப்படின்னு சொல்கிறார். நல்லவனாகத்தான் அவனை பார்த்து பொறுப்பை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான், நல்ல பையன் நினச்சி தான் பெண்ணை கொடுத்தோம் பாஸ்டர், என்ன பண்ணுறது, அவன் இப்படி ஒரு போக்கிரியா துன்மார்க்கனாக இருப்பானான்னு எங்களுக்கு தெரியலையே. சிலர் பார்க்கும்போது ஆரம்பத்தில் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் அந்த நல்ல தன்மையை, நல்ல சுபாவத்தை தொடர்ந்து காத்து கொள்ளாமல் அவர்களுக்குள்ளே பொல்லாத சுபாவங்களும் பொல்லாத செயல்பாடுகளும் வந்து விடுகிறது. அதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா.
இந்த நல்ல மனுஷன் தன் எஜமானுடைய பொறுப்பை, வீட்டை, வேலைக்காரர்களை காக்காமல் என் எஜமான் வர நான் செல்லும் என்று நினைத்து வேலைக்காரரை அடிக்கவும் வெறியரோடு குடிக்கவும் ஏனதானோவென்று அவன் என்ன செய்தானாம்? ஜீவிக்கிறானாம். இப்போ இப்படிப்பட்ட மனிதன் யாரு? பொல்லாதவர்கள். இந்த பொல்லாதவர்களையும் தேவன் என்ன செய்கின்றார்? பார்க்கிறார். இந்த மனுஷனை பார்க்கும்போது 3 காரியத்தை பார்க்குறோம். நம்பர் 1, காலத்தை அலட்சியம் செய்கிறான். காலத்தை பிரயோஜனப்படுத்தலை. என் எஜமான் வர என்ன செய்யும்? நாட்கள் செல்லும், நாள் செல்லும், அவர் இப்போ வரமாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு நேரம் இன்னும் இருக்குது, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நேரத்தை தள்ளி போடும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலையை அந்த நேரத்தில் செய்யாமல் நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிலாம் நம்ம அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாததினாலே, அந்த நாட்களை அலட்சியம் பண்ணுவதினாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போகுது. நம்ம நல்லவர்களாக இருக்க வேண்டிய நாம் நேரத்தை அலட்சியம் பண்ணுகிறதுனால கெட்டவர்களாக மாறிடுறோம். ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணதுனால கெட்டவனாக போயிட்டான், பொல்லாதவனாக மாறிட்டான். இன்றைக்கு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. காலத்தை நிறைய பேர் பிரயோஜனப்படுத்தலை. பைபிள் வாசிக்க வேண்டிய காலத்தில் பைபிள் வாசிக்காமல், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் சமூகத்துக்கு வராமல், ஊழியத்தை செய்ய வேண்டிய வேலையில் நேரத்தில் ஊழியம் செய்யாமல், தன்னுடைய அலுவலகத்தை, தன்னுடைய பொறுப்பை கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்காமல், ஏனோ தானோவென்று நேரத்தை அலட்சியம் பண்ணுவதினால் அவங்க வாழ்க்கை கெட்ட நிலைமைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. அந்தந்த நேரத்தில் அதை செய்தால் அவங்க தவறி போவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ காலத்தை முதல்ல அலட்சியம் பண்ணான். 2வது, தன் உடன் ஊழியரை அடிக்க தொடங்கினான் என்று சொல்லப்பட்டது. உடன் ஊழியரை மதிக்கணும். நம்மோடு வேலை செய்கிறவங்களை என்ன செய்யணும்? மதிக்கணும். அல்லது ஒரு தலைவனாக இருக்கிறவன் அவனுக்கு கீழே இருந்து வேலை செய்கிற தன் உடன் ஊழியரை கனம் பண்ணணும். அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது, அவர்களை உற்சாகப்படுத்தணும், அவர்களை தைரியப்படுத்தணும். நல்லா வேலை செய்யுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு இவன் என்ன செஞ்சானா? அடிக்க தொடங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் ஊழியர்களை வெறுப்பது, கசந்து கொள்ளுவது, நம்மோடு கூட சேவையிலே இருப்பவர்களை, நம்மோடு ஆராதிப்பவர்களை கசந்து கொள்ளக்கூடாது, வெறுக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வரும்போது நல்லவர்களாக இருக்கிறவர்கள் கூட சில நாட்களில் அவங்க என்ன ஆயிடுறாங்க? கெட்டவர்களாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளவு நல்ல பொறுப்பை கொடுத்த அந்த எஜமானனை மறந்து, நல்ல பொறுப்பை மறந்து இவன் வெறியரோடு ஐக்கியப்பட்டான். குடிக்கிறது, களியாட்டம் பண்ணுகிறது. ஆகையினால அந்த எஜமான் பாப்பாரா? இதை நிச்சயமாக கவனிப்பார். நம்முடைய தேவன் வேதம் சொல்லுது பாருங்க, அதைத்தான் நம்ம வாசித்தோம். தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்போ தீமை செய்கிறவர்களையும் பார்க்குறாரு. இந்த நல்லவனாக இருந்தவன் தீயவனாக, பொல்லாதவனாக மாறி இவன் இப்பொழுது என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், உடன் நேரத்தை பற்றிய ஒரு பொறுப்பற்றவனாய், தன் உடன் ஊழியர்களை குறித்த மதிப்பு தெரியாதவனாய், தனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதுங்கிறதெல்லாம் புரியாமல் குடித்து வெறித்து களியாட்டம் பண்ணி கொண்டிருந்தபடியினால் எஜமான் வந்தார். அல்லேலூயா. வந்த பொழுது என்ன செய்வார்? இவனுடைய ரிசல்ட், இவன் இன்னும் பெருகி இருக்க வேண்டும். இவன் நல்லபடியாக இருந்தால் எஜமான் வந்து இவனை என்ன செஞ்சிருப்பார்? குட், நல்லது, வெரி குட் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து இவனுக்கு இன்னும் பொறுப்பை கொடுத்து உயர்த்திருப்பார். இப்போ இவர் பொல்லாதவனாக மாறினதுனால இவன் பெருக வேண்டியவன், செழிக்க வேண்டியவன். அவன் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு? 51ஆம் வசனம் சொல்லுது, 24:51 மத்தேயு, அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ பொல்லாதவனுக்கு இப்படிப்பட்ட அழுகை, பற்கடிப்பு தான் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, பொல்லாத நிலைக்குள்ளே நாம் போகக்கூடாது. பொல்லாத சுபாவத்துக்கு விலக வேண்டும். நாம் நல்ல நிலையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா.
இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கின்றோம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அதற்கு அடுத்து வாசிங்க. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியது தானே. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு நான் என்ன செய்வேன், வாங்கி கொள்ளுவேன் என்று சொன்னார். இங்கே ஒரு எஜமானை பார்க்கிறோம். தனக்கு கீழே 3 பணியாளர்கள், 3 வேலைக்காரங்களை பார்த்தார். 3 பேருமே நல்லவர்கள் தான். நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தன்ட்ட 5 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தன்ட்ட 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தன்ட்ட 1 தாளந்து. அவனவன் திறமைக்கு தக்க கொடுத்தார். எல்லாருமே 5 வாங்கினவன் 10 ஆக்கினான், 2 வாங்கினவன் 4 ஆக்கினான். இந்த 1 பெற்றவன் 2ஆக அவன் என்ன செய்யணும், மாற்றணும். அல்லேலூயா. இவன் எஜமானை பற்றி நன்றாக அறிய முடியாதவனாய் மாறிவிட்டான். எஜமானை பற்றி என்ன செய்யலை, சரியாக அறியலை. எஜமான் எவ்வளவா என்னை நம்பினார், அவருடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானாக இருக்கணுமே அப்படிங்கிற உணர்வு இவனுக்குள்ளே இல்லை. எப்பொழுது நம்மை நம்பி ஒருவர் ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அந்த நபருக்கு உண்மையாக இருந்து செயல்படுகிறவர்கள் தான் நல்லவர்கள். அந்த எஜமானனை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல், அந்த எஜமானை பற்றி தப்பு கணக்கு போட்டு நமக்கு பொறுப்பு கொடுத்தவர்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிரும், பொல்லாத நிலைமைக்குள்ளே, தீய நிலைமைக்குள்ளே கடந்து போயிடுவோம். இப்போ இந்த தாளந்தை பெற்றவன் அதை 2ஆக மாற்றாமல் அதை ஒரு சேலையில் சுற்றி குழியை தோண்டி மண்ணுக்குள்ளே என்ன செஞ்சிட்டான், புதைச்சி வச்சிட்டான். எஜமான் 10 வருஷமோ 20 வருஷமோ கழித்து வர்றாரு. அந்த எங்கப்பா அவன்கிட்ட கொடுத்தது அப்படிங்கிறாரு. 1ஆகத்தான் என்ன செஞ்சுருக்கிறான், வச்சிருக்கிறான். தேவன் நமக்கு தந்த தாளந்துகள், செல்வங்கள், இவைகளை எல்லாம் பெருக பண்ண வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் 50 ரூபா சேர்த்து வச்சிங்கன்னு சொன்னார். அதனால தான் அவர் சொன்னார், ஏன் நீ சோம்பேறியாக இருந்த, அந்த செல்வத்தை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ வட்டி கடையில் கொண்டு போட்டால் கூட அது என்ன செஞ்சுருக்கும், பெருகி இருக்குமே, நான் வட்டியோடு வந்து பெற்றுக்கொள்வேனே அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சரியான இடத்துல 50 ரூபாயை நீங்கள் தினமும் சேர்த்து வச்சா 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபா, டெய்லி 50 ரூபாய் சேர்த்துக்கிட்டே இருந்தால் 30 வருஷம் வரும்போது 5 கோடியாக மாறிடும். எத்தனை வருஷம் வரும்போது, 30 வருஷம். எவ்வளவு தான் நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க, 50 ரூபா தினமும் சேர்த்துக்கிட்டே இருந்தால் 30 வருஷம் கழித்து அது எவ்வளவா மாறிடும், 5 கோடியாக மாறிடும். அந்த 50 ரூபாயை நீங்கள் ஒரு சேலையில் கட்டி நல்ல மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிட்டிங்கன்னா 30 வருஷம் கழித்து பார்த்தா அந்த 50 ரூபா எப்படி இருக்கும், அன்னைக்கு செல்லாமல் கூட போயிடும். அல்லேலூயா. அந்த இன்னொரு 30 வருஷம் வரும்போது இந்த 50 ரூபாயே செல்லாமல் வேறு காசு கூட மாறினாலும் மாறிடலாம். அப்போ இந்த 50-30 வருஷம் ஆனாலும் அது எப்படி தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அப்போது அதை சரியான இடத்துல கொண்டு போட்டு அதை பெருக பண்ணணும். அப்போ அப்படி செய்யாதபடிக்கு இவன் சோம்பலாக இருந்தான், இவன் ஏனோ தானோ வென்று இருந்தான். இவனை ஆண்டவர் பார்த்தபோது இவனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கலை. இவனை என்ன செஞ்சார் தெரியுமா, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று என்னை அறிந்திருந்தாயே. என் காசை நீ வட்டி கடையில் போட்டிருந்தா கூட, காசு கடையில் போட்டிருந்தா கூட வட்டியோடு திருப்பிக் கொள்வேனே. ஆகையினாலே இந்த கெட்டவனை, இந்த பொல்லாதவனை, இந்த தீயவனை கையும் காலையும் கட்டி பால்கடிப்பு, பற்கடிப்பு உள்ள இடத்துல கொண்டு போய் என்ன செய்யுங்க, போடுங்க அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நல்லவர்களாக இருக்கிறோமா, பொல்லாதவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய கண்கள் அங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. தேவன் நம்மள கண்ணோக்கமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா, நாம் பழுகவும் பெருகவும் செய்வேன், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன்னு சொன்னார்.